Come on, they close, let's finna get it. Mommy, you already know my Turn it up, shorty, while I'm shorty, open, she beastin' it out. For the record, second, I'm freaking it out. You're the one. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் எப்படி வந்து சால்ட் இன்ஃபெக்ட் செய்ய போகிறோம் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நமக்கு தேவை வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் பேட்டரிக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த நிக்ரோம் பிளேட்டு தான். இது நம்ம பேட்டரியில் மேலே கழட்டும் போது இருக்கக்கூடிய கவரிங்கை தான் நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம இப்போ இந்த ஆசிடில் போடுவோம். ஆசிடில் போட்டு ஒரு 1 ஹவர் நம்ம வெயிட் பண்ணணும். பொதுவாக வந்து நம்ம வந்து சால்ட்ரிங் ஃப்ளெக்ஸ் வந்து கடையில் 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு வாங்கிப்போம். அது இல்லாமல் நம்ம வீட்டில் செய்கிறது என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிளைன் சர்ஃபேஸில் நம்மளால் ஷால்ட்ரிங் பண்ண முடியும். பொதுவாக வந்து சாதாரணமாக நம்ம ஷால்ட்ரிங் வந்து பிளைன் சர்ஃபேஸில் பண்ண முடியாது. வேணா ஒரு வாட்டி செஞ்சு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஷால்ட்ரிங் வந்து பத்தலை. இங்கே போயிட்டு பார்த்துட்டு காணாமல் போயிட்டு. ஸோ இது நம்ம ஆசிட் பண்ணி பண்ணுறது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல பிளைன் சர்ஃபேஸில் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஷால்ட்ரு பண்ண முடியும். சரி, இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோங்கிறதுனால நான் இதை யூஸ் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வேணும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இதை நான் அதிகமாக வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஒரு அமேசனத்துக்கு ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக வாங்கிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து நீங்கள் வந்து சாதாரண மளிகை கடை ஷாப்லேயே அந்த டாய்லெட் கிளீனராகவும் இந்த டைல்ஸ் கிளீனராகவும் இந்த ஆசிட் கட்டிங் அப்படின்னா அவங்களே கொடுத்துருவாங்க. அதில் ஹெச்பிஎல் இருக்கும். நமக்கு அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் தேவை. ஸோ இப்போ நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். இதை எடுத்து நாம் இப்போ 2 ட்ரா பண்ணிப்போம். சால்ட்ரிங் கட்டி வச்சுப்போம். வச்சுட்டு ஷால்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா பாருங்க எவ்வளோ அழகாக வந்து ஷால்ட்ரு ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். இது நம்ம வயரை கூட ஃபிட் பண்ணி பார்க்குறோம் மட்டும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஷால்ட்ரு பிடிச்சிட்டு நம்ம நார்மலாக பிடிக்கிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே பிடிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ இது பிளேடு மட்டும் இல்லாமல் சாதாரண ஒரு மெட்டீரியலில் கூட இப்போ நம்ம ஆசிடை வச்சு இதை நம்ம ஷால்ட்ரு பண்ண முடியும். இது நம்ம வெறும் இந்த ஆசிட் இல்லாமல் பண்ணோம் அப்படின்னா இதில் நிற்காது. பாருங்கள், இதை கூட பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த ஊக்கில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அழகாக ஷால்ட்ரு ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். எந்த அந்த பண்பும் இருந்தால் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மற்ற அந்த சாதாரண ஷால்ட்ரிங் மாதிரி இதுலேருந்து நமக்கு வந்து உடனேலாம் நமக்கு வந்து டைவர்ட் ஆகாது. நல்லா ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்ஸ்.